ஓம் லோகமுத்திர சமேத அகத்தி சைனம மீனாட்சி சமேத சொக்கநாதாய நம. இன்னொரு தகவல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கோவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கான உள்ள நுழையும் பொழுது இல்லை ஒரு கோவில்னு எடுக்கும் பொழுது அதோட கோவிலோட கோபுரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த கோபுரத்திலோட நுழைவு வாயில் ரொம்ப விசேஷம். ஸோ அதே மாதிரி நம்மளோட உடம்பு அப்படிங்கிறது ஒரு கோவில் தான். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு இந்த மெசேஜ். நம்மளோட கோவிலே ஒரு கோவில் தான், உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு. அதோட நுழைவு வாசல் எது அப்படின்னா நம்மளோட வாய்ப்பகுதி. ஸோ அந்த வாய்ப்பகுதியில் நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம தான் அதை செலக்ட் பண்ணி நம்ம பேசணும். நல்ல விதமாக பேசணும், நல்ல வார்த்தைகளை பேசணும் அப்படின்னா அதற்கான பலனும், கெட்ட வார்த்தைகளும் கெட்ட விஷயங்களை புரணி பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பேசும் பொழுது அதற்கான ஒரு கர்மாவும் நமக்கு சேரும். நம்ம புண்ணியத்துக்கு புண்ணிய லோகம் போகிறோமா இல்லை நரகத்துக்கு போகிறோமா, வைகுண்டத்துக்கு போகிறோமா நரகத்துக்கு போகிறோமா அப்படிங்கிறத நம்மளோட வாய்ப்பகுதி தான் செலக்ட் பண்ணுது. ஸோ நம்மளோட பேச்சுக்கள் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக பார்த்து பேசுங்க. ஏன்னா ஒவ்வொரு வினைக்கும் ஒவ்வொரு எதிர்வினை உண்டு. ஒவ்வொரு செயலுக்கும் சரி, ஒவ்வொரு சொல்லுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு எதிர்வினை உண்டு. நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கான எதிர்வினைகள் உண்டு. அதனால் நம்ம என்ன செய்கிறோங்கிறத நம்ம முடிவு பண்ணி அதற்கான ரிசல்ட்டை நம்ம தான் சூஸ் பண்ணுறோம். திருச்சிட்டு